இது கந்த சஷ்டி விரதம் 5வது நாள் இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமாக இருந்துட்டேன். நான் கூட நினச்சேன் சண்டே அதுவுமா நம்ம தூங்கிடுவோம்னு நினச்சேன். இல்லை, அந்த மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க அலாரத்துக்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சிட்டு அலாரம் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. மார்னிங் எழுந்துட்டு கடை ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கோலம்லாம் கலைச்சி எடுத்துகிட்டு வேறு கோலம் இன்றைக்கி போட்டுட்டு பூ கொஞ்சம் தான் இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் போய் வாங்கிட்டு வரணும். இதுக்கப்புறம் இருந்த பூவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு சாமிக்கு 5 தீபம் இன்றைக்கி ஏற்றி வச்சுட்டு, இன்றைக்கி இன்னும் தெரில ரொம்ப திருப்தியாக இருந்தது எனக்கு. நாளுக்கு நாள் இது பக்தி அதிகமாகதே தவிர ஃபஸ்ட்டு நாள் எடுக்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. அந்த பசி மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. இது என்னாச்சுன்னா இது 5வது நாள் என்னாச்சுன்னா அது அப்படியே பழகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆமாம், வந்தால் தானே நம்ம பக்தியாக இருக்கணும்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி மனசு ஏற்றுக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு. அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும்ல சாமிக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார உண்மையாக இருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கே ஆகும். சாமிக்கு நம்ம பொய்யா இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கே ஆகாது. மனசார சாமிக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நான் மார்னிங்லேருந்து சாப்பிட மாட்டேன். மதியானம் ஏதாவது ஒரு பழம் எடுத்துப்பேன். ஈவினிங்காக கண்டிப்பாக டிஃபன் ஐட்டம் மட்டும் தான் எடுத்துப்பேன். சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன். இப்படி தான் ஓட்டுறேன். சில பேர் இல்லை தண்ணி மட்டும் தானே குடிக்கணும், அது மட்டும் தானே விரதம்ன்றாங்க. அப்படிலாம் இல்லை, என் உடம்புக்கு அதெல்லாம் தாங்காது. இதுக்கே வெளுத்து போயிடுது எனக்கு. அதனால் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்படி வாழணும் அப்படி வாழணும் இருக்காதிங்க. உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்க முடியும், இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்க முடியும். அப்படி இருங்க நீங்கள். இவங்களாம் சொல்லும் போது எனக்கே தோணும், ஐயோ நம்ம ரொம்ப பக்தியாக இல்லையோ, நம்ம போலியாக இருக்குமோன்ற மாதிரி. ஆனால் நம்ம உடம்பு உள்ள ஒரு வேலை பண்ணும் பார்த்தீங்களா, அதில் தெரியும் நமக்கு நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு நாளாக கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ மன நிறைவாக இருக்குது. பரவாயில்லப்பா, கடவுளை என்னை இழுத்துட்டு என்னை விட்டுருக்கு இவ்வளோ தூரம். இதுக்கே உனக்கு நான் 1000 நன்றி சொல்லணும். உன்னை என்னது சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு அந்த அருளை நீ கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி தான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கான வீடியோவில் தான். அடுத்த வீடியோ என்னென்னு பார்ப்போம். Bye.